வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் போதையில் மூழ்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, அமைச்சர் அதிர்ச்சி தகவல். பழிவாங்கும் நோக்கில் நடந்த அம்பலாங்கொடை படுகொலை விசாரணையில் திடீர் திருப்பம். எழுப்பப்பட்ட சுனாமி அபாய ஓசை, சிதறியோடிய மாணவர்கள். மட்டக்களப்பில் பரபரப்பான பாடசாலை. வடக்கு தென்னை முக்கோண வலய தெங்கு விவசாயிகளுக்கு மானியம் வழங்க தீர்மானம். சம்மாந்துறையில் உடன்பிறந்த தம்பியை அச்சுறுத்தி முறைகேடான உறவு, கர்ப்பமான சகோதரி. தகாத உறவால் நடந்த பயங்கரம், இராணுவ சிப்பாய் கொடூரமாக கொலை. நாடு முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கை, பலர் கைது. புதுக்குடியிருப்பில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை, சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். அரசு அதிகாரிகளின் துணையுடன் நடக்கும் காணி உறுதி மோசடி தடுத்து நிறுத்த கோரி மட்டக்களப்பில் போராட்டம். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலை வெளியிட்டுள்ளது. அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். காவல்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் மாத்திரைகள், மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவை பழிவாங்கும் நோக்கில் அவரது மைத்துனரான வர்த்தகர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த மே மாதம் மீட்டியாகொடையில் கரந்தனிய சுத்தாவின் தரப்பால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபரின் மகனால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலாங்கொடை நகரசபைக்கு சொந்தமான பிரதான நூலகத்திற்கு அருகில் நேற்று காலை 10:30 மணியளவில் கடல் உணவு வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை இடம்பெற்ற விதம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதில் கொல்லப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவரை சிறப்பு நிற கார் ஒன்று துரத்தி செல்வது பதிவாகியுள்ளது. பின்னர் அந்த கார் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கீழே விழுந்ததும் காரில் இருந்து இறங்கிய துப்பாக்கிதாரி வர்த்தகரை விரட்டி சென்று சுட்டுக் கொள்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி மீட்டியாகொடை மானம்பிய தம்பஹிட்டிய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான பழிவாங்கலாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கொலையை கரந்தனிய சுத்தாவின் தரப்பு இயக்கியிருந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் நோக்கில் அவரது மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். மீட்டியாகொடையில் கொல்லப்பட்டவரின் தந்தையான மஹதும நளின் என்பவரின் மகனான இசுரு என்பவர் கரந்தனிய சுத்தாவின் மைத்துனரின் வெளிநாட்டில் உள்ள மகனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியமை இதற்கு காரணமாகியுள்ளது. அப்போது அவர், உங்கள் அப்பாவை கொன்றது நான் தான், அவர் என் அப்பாவை கொன்றதால் என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இசுரு என்பவர் தற்போது பிரதேசத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜெயலத்தின் ஆலோசனையின் பேரில் எல்பிட்டிய பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லக்கி ரந்தனியவின் மேற்பார்வையின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். சர்வதேச சுனாமி தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஏற்பாட்டில் மாவட்டத்தின் பிரதான சுனாமி ஒத்திகை நிகழ்வு மற்றும் பயிற்சி என்பன இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு மட்டக்களப்பில் இருவேறு பகுதிகளில் நடைபெற்றது.
சுனாமி அனர்த்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு மட்டக்களப்பு கண்ணன்குடா மகா வித்தியாலயத்திலும் காத்தான்குடியில் ஒரு கிராம சேவர் பிரிவிலும் இந்த ஒத்திகை நிகழ்வு இடம்பெற்றது. கண்ணன்குடாவில் பாடசாலை மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் வகையிலும் காத்தான்குடியில் பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் வகையிலும் நிகழ்வு நடாத்தப்பட்டது. தேசிய மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மட்டக்களப்பு மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், இராணுவத்தினர் மற்றும் கல்வி திணைக்களத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் திருமதி ந சத்யானந்தி, பொலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் கேர்னல் சுஜீவ அபயநாயக்க, மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், இலங்கை செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கண்ணன்குடா பாடசாலையில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. சுனாமி ஏற்பட்ட காலத்தில் இப்பகுதியில் கடல் நீர் வந்ததுடன் அநேகமான சடலங்கள் கரையொதுங்கியதை முன்னிட்டு இவர்களுக்கு சுனாமி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பயிற்சிகளும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விசேட அம்சமாக சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு மாணவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றும் பயிற்சி தத்துருவமாக செய்து காட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான டாக்டர் சசி தரூரை சந்தித்தார். இந்திய விஜயத்தின் மற்றொரு முக்கியமான நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை புதுடில்லியில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான டாக்டர் சசி தரூரை சந்தித்தார். ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்துதல், இரு நாட்டு மக்களிடையே உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இங்கு இரு தரப்பினரும் அவதானம் செலுத்தினர். இங்கு இரு தரப்பினரிடையே இரு நாடுகளினதும் அபிவிருத்தி சார் பல விடயங்கள் குறித்தான கருத்துரைகளை பரிமாறிக்கொண்டனர். வடக்கு தென்னை முக்கோண வலய தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். புதிதாக தெங்கு பயிரிடப்படும் காணிக்கு நீர் வசதிகளை பெறுவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் 1 மில்லியன் கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். இலங்கையில் 12 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைகள் தற்போது ஆலோசனை மட்டத்திலேயே இருப்பதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை, இது ஒரு கருத்து மட்டுமே. இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சுகளுடன் கலந்து ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்துள்ளார். உடன் பிறந்த தம்பியை தொடர்ச்சியாக அச்சுறுத்திய நிலையில் கர்ப்பமான சகோதரி சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லரச்சல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAN நிஷாந்த பிரதீப்குமாரவின் வழிகாட்டுதலில் சம்மாந்துறை போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை கல்வாடியில் வேலை செய்வதுடன் தாய் இல்லத்தரசியாக இருக்கின்றார். இந்நிலையில் இந்த சம்பவம் 4 வருடங்களாக இடம்பெற்றுள்ளமை ஆரம்ப விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. சகோதரனுக்கு சுமார் 11 வயது இருக்கும்போது சகோதரிக்கு 18 வயதாகிய நிலையில் இந்த சம்பவம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த செயலுக்கு உடன் பிறந்த தம்பி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களினால் மிரட்டி இந்த செயலை தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக உடன் பிறந்த சகோதரி மேற்கொண்டு வந்துள்ளார். தற்போது 22 வயதான குறித்த சகோதரிக்கு வயிற்றில் ஏற்பட்ட வலி காரணமாக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன்போது சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்பட்ட நிலையில் முறைகேடான உறவினால் 2 மாத கர்ப்பம் தரித்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையில் மகா ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொரவல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இராணுவ சிப்பாய் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகா ஓயா போலீசார் தெரிவித்தனர்.
இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மின்னேறிய ராணுவ முகாமில் கடமையாற்றும் மகா ஓயா சமகிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, கொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் மற்றொரு ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் சந்தேக நபரின் மனைவியுடன் வீட்டில் ஒன்றாக இருந்துள்ளார். இதன்போது வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் ராணுவ சிப்பாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து 34 வயதுடைய மின்னேரியா பீரங்கி படைப்பிரிவில் கடமையாற்றும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகா ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய 16 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையின் போது 32,201 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக 736 நபர்களும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 271 பேரும் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைக்காக 48 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா, செப்பு சுருள், பெரல் என்பன இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் இன்றைய தினம் காலை தேவிபுரம் ஆ பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா, செப்பு சுருள், 7 பெரல்கள் என்பன புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர்களை தேடி வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் சிலர் அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலி உறுதிகளை கொண்டு காணிகளை அபகரிக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை கல்லடி பாலத்திற்கு அருகில் முன்னெடுத்தனர். ஆட்சியாளர்களின் பாராமுகமான நிலையினால் பாதிப்பினை சந்திக்கும் மக்கள் அதிகாரிகளை கவனமெடுத்து அரச காணியினை பாதுகாத்து தாருங்கள், அரசாங்க அதிகாரிகளின் கவனையினத்தால் மூழ்கப் போகும் மக்கள் குடியிருப்புகள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலி காணி உறுதிகளை செய்து மோசடிகளில் ஈடுபடுகின்ற கும்பல்கள் அரசு அதிகாரிகளின் துணையுடன் நீதிமன்றங்களை பிழையான வகையில் வழிநடாத்தி அரச காணிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கல்லடி பாலத்திற்கு அருகில் காணப்படுகின்ற நீண்ட காலமாக படிச்சல் காணியாக உள்ள நிலையில் அதனை அடைத்து நிரப்புவதனால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியானது கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாவதுடன் கல்லடி தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதிகளும் பாதிக்கப்படும் நிலைமை காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்துள்ள கட்சியின் தாயகம் அலுவலகத்திலேயே இந்த கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், இரா சாணக்கியன், ரவிகரன், சத்யலிங்கம், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், செயலாளர் MA சுமந்திரன் உள்ளிட்ட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா பரோன் ஜேதிலக மாவட்டத்தில் வெபடாவில் வசிக்கின்ற 43 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி, 9 தோட்டாக்கள், ஒரு மேகசின் மற்றும் சுமார் 13 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கலட்டி பகுதியில் வைத்து 2 கிராம் 300 மில்லி கிராம் ஹெரோயினுடன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்குருந்த கடற்கரையில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டது கஷிஷ் போதைப் பொருள் என தற்போது தெரிய வந்துள்ளது. அங்கு சுமார் 12 கிலோகிராம்
ஹாசிஸ் போதைப் பொருள் இருந்துள்ளதுடன் அதன் பெறுமதி 3 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று கூறப்படுகின்றது. கடற்கரையில் ஒதுங்கியிருந்த இந்த பொதியை முதலில் கண்டது அருகில் உள்ள சுற்றுலா விடுதி ஊழியர்கள் என்பதுடன் அவர்கள் இதுகுறித்து பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பின்னர் கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாம் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து குறித்த பொதியை மேலதிக விசாரணைகளுக்காக எடுத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து களத்துறை கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் களத்துறை தெற்கு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரிநகர் விழான் களபூமியை பிறப்பிடமாகவும் உதயாமில் வீதி வேப்பம்குளம் வவுனியாவை தற்காலிக வதிவிடமாகவும் இடைப்பெட்டியை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கம்மா சுப்பிரமணியம் அவர்கள் 3/11/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு கடுக்காமுனையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகம்மா அவர்கள் 4/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அரசக்கோன் செல்வரத்னம் அவர்கள் 4/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். மட்டக்களப்பு மண்டூரை பிறப்பிடமாகவும் திருப்பழுகாமத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அழகையா அருளானந்தம் அவர்கள் 4/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.